நேற்று அமைச்சர் வந்திருந்தார். இந்த மாதிரி நேரில் வந்து துக்கம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி உனக்கு என்னென்ன பண்ணி தரமோ எங்களால் முடிஞ்சதை பண்ணி தரப்பான்ற மாதிரி கோரிக்கை விட்டு போயிருந்தார். என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தார். போயிட்டு 2 நாள் வரதான் சொல்லியிருந்தார். பார்த்தா இன்னைக்கு வந்திருந்தார். ஒரு 5 lakhs கிட்ட ஒரு நிதி கொடுத்துருக்காங்க. வீட்டு மனை பட்டா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆவினில் காரைக்குடியில் ஆவினில் ஒரு வேலை ஒன்று கொடுத்துருக்காங்க சார். இடம் எத்தனை சென்ட் கொடுத்துருக்காங்க? 3 சென்ட் கொடுத்துருக்காங்க சார். இது வந்து முதல்முறை நடவடிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல முறையாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ சார். சட்டம்லாம் அதை கேஸ் வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக போய் மூவ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தில் திமுகக்காரங்க மிரட்டுறாங்க, இல்லை ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க, பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு 50 லட்சம் கொடுக்க போகிறதா வந்து ஒரு நீதிமன்றத்தில் ஒரு நேற்று ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க. சரி, அதை பற்றி என்னுடைய கருத்து. இது வரைக்கும் யாரும் என்னை மிரட்டினா நான் யாரும் சொல்லியிருப்பேன், வெளியில் வந்து சொல்லியிருப்பேன். மிரட்டலாம் இல்லை. திமுக அந்த ஒரு சில பேர் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நல்லது கிட்டதுன்னா பார்க்கக்கூடிய ஆள் இருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்துல நான் அவங்கள்ட்ட முன்னுக்கு போய் நின்றேன். அவங்க சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் அந்த 50 லட்ச ரூபா திமுக கொடுக்கறதா வந்து பிரமுகர் கொடுக்கறதா வந்து அவங்க வாக்குறுதி கொடுத்ததா சொன்னாங்க. இல்லை அவங்க யாரும் தொடர்பு கொண்டு பேசினாங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எதுவுமே எனக்கு வரல. 50 லட்ச ரூபா கொடுக்கணுன்றது எனக்கு நிச்சயம் வர கிடையாது சார். மிரட்டல்லாம் இல்லைங்க சார். அந்த மாதிரி எனக்கு எப்படின்னா சின்ன வயசுலேருந்து நல்லது கிட்டனா பார்க்குறதுக்கு ஒரு சில பெரிய மினிஸ்டர்லாம் அந்த ஊரில் இருக்காங்க. இதே விஷயத்தில் போய் நான் முன்னாடி போய் கேட்டேன், சப்போர்ட் பண்ணி எனக்கு இது வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. மற்றபடி மிரட்டல் பண்ணிக்கலாம் வேலையில் நான் அப்படி மிரட்டி இதெல்லாம் போக மாட்டேன் அந்த மாதிரி ஆட்கள்.